மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க, கொறடா அவர்கள் எந்திரிச்சு ரொம்ப அழகா 2 பேரும் நிறைவு செஞ்சுட்டாரு. இப்போ கூட அவர் பேசும்போது பொறுப்பு அமைச்சர் பேருக்கு பச்சை துண்டு போட்டுக்கிறாரு. பொறுப்பு அமைச்சர் நான் தான், தைரியம் தான் என் பேரை சொல்லுங்க. திருவண்ணாமலை பொறுப்பு அமைச்சர் நான் தான். அதனால இது தேவையில்லாத விவாதங்கள். நாங்கள் சொல்றது என்னன்னா, கேள்வி கேளுங்கள், பழி சொல்லாதீர்கள். நாங்கள் 100 வருஷம் தான் இருக்கு, எங்க மேல பழி சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆட்சி செஞ்சவங்க தான் பழி ஏத்துக்கணும். நீங்க தான் பழி ஏத்துக்கணும். நாங்க என்ன தவறும் செய்யல. அதனால கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க பதில் சொல்றோம். அதுதான் ஜனநாயக கடமை. ஆனா அங்க உட்காந்துக்கிட்டு 100 நாள் வந்த ஆட்சியை பார்த்து எல்லா தவறுகளும் நம்ம செஞ்ச மாதிரியே திருப்பியும் நம்ம ஏதோ தவறு செஞ்ச மாதிரியே பேசக்கூடிய பேச்சுகள் தான் நாங்க உடனே எந்திரிச்சு அதுக்கான பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதை சொன்னா உடனே எல்லாரும் எந்திரிச்சு கத்துறாங்க. ஜனநாயகபூர்வமா அண்ணன் பேசும்போது நாங்க அமைதியா கேட்டுட்டு இருந்தோம். ஆனா நாங்க பேசணும்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இங்கதான் ஜனநாயகம் இல்லைங்கிறது பதிவு பண்றோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய கேள்வியும் தொகுதி பிரச்சனையும் இல்லை அரசியல் ரீதியான எந்த பாலிசி விஷயம் இருந்தாலும் நாங்க எந்திரிச்சு பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். ஜனநாயகபூர்வமா தயாரா இருக்கும். இல்ல தவறு எங்க மேல இருந்துச்சுன்னா அது தவறுன்னு சுட்டி காட்டுங்க, அதையும் நாங்க பதில் சொல்றோம். ஆனால் தனிப்பட்ட தாக்குதல்களை தயவு செய்து நிறுத்துங்கிறத நான் கேட்கிறோம். தொழில்துறை அமைச்சர் பேசிட்டுமே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் சொல்ல விரும்புகிறேன், அதை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் நீங்க பேசலாம். சொல்லுங்க தலைவர் அவர்களே. சொல்லிட்டாங்க, சொல்லி முடிச்சுட்டு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிலாம் சொன்னார்னா, நான் துபாய்க்கும் ஸ்பெயினுக்கும் போய் MOU சைன் பண்ணாங்களே, அதுல எத்தனை கன்வெர்ட் ஆச்சு? நீங்க அப்ப ஷூட்டிங் எடுக்க போனீங்களா? கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதாவது மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் திரைப்பட தயாரிப்புன்றதால ஒரு ஷூட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்த நானே சொல்கிறேன், அது எடுத்துருங்க, அதெல்லாம் தேவையில்லை. சினிமா பாருன்றதா அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்பு. நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் 19 சொல்ல அவர் சொல்லுகிறபடிதான் சொன்னார். எங்களுடைய மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் சொன்னார். பெயர் சொல்கிறது நாகரிகம் இல்லை என்பது யாரும் சொல்கிற பழக்கம் கிடையாது. அசம்பிளியை பொறுத்தளவுக்கு அமைச்சர்கள் சிறியவராக இருந்தாலும் கூட அந்த துறையை தான் சொல்ல முடியுமா, பேரெல்லாம் சொல்கிறது நாகரிகம் இல்லை என்பது நீண்ட நெடுநாட்களாக இருப்பது. அதனால் உங்கள் பேரை அவர் சொல்லாததுக்கு அதுதான் காரணம், வேறுமல்ல. அவர் பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் சொன்னார். நாங்கள் சொன்னாக்கா கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் கேள்வியாக தான் கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? 2008 எங்களுடைய மாவட்டத்தில் ஆணி தயார் பண்ணுற ஒரு தொழிற்சாலை கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லை. ஏன்னா நாங்கள் வேலூர் மாவட்டம், வடார்காடிலிருந்து நாங்கள் பிரிந்து போனவங்க திருவண்ணாமலைக்கு. எல்லா ஃபேக்ட்ரியும் வடார்காடு மாவட்டம் வேலூர் பகுதியில் வந்துருச்சு. எல்லாம் வாணியம்பாடி தோல் தொழிற்சாலை எல்லாமே இங்கே வந்துருச்சு, அங்கே ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் 2008 அப்போது நான் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக போது அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அப்பொழுது எங்களுக்கு சிப்காட் வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அந்த அடிப்படையில் தான் ராணிப்பேட்டைக்கு போக இருந்த அந்த சிப்காட்டு, அந்த சூழ் தொழிற்சாலை 10,000 பேர் தொழிற்சாலை, அதை கொண்டு 2008 ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னால் அம்மையார் அவர் ஆட்சி வந்தது. அவங்க 2வது விரிவாக்கம் என்ற பெயரில் 2வது விரிவாக்கம் அவர்கள் செய்தார்கள். அதுக்கு பின்னால் எடப்பாடியார் வந்தார். அவர் ஆட்சியில் 3வது விரிவாக்கம் என்று அவர் தான் முதலாக இந்த ஏறத்தாழ 9 ஊரில் இடம் எடுக்கன்னு ஆரம்பிச்சவங்க அவங்க தான். ஏன்னா பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு இந்த முழு விவரம் யாரோ சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால் ஏதோ நாங்கள் தான் இல்லை. 3வது விரிவாக்கம் கூட எடப்பாடியார் அவர்கள் தான் 9 ஊர்களை நோட்டிஃபிகேஷன் போட்டு விளம்பரப்படுத்தி அந்த 9 ஊர்களை அத்தி, இளநீர் குன்றம், தேக்கத்துறை, நெடுங்கால், வீரப்பாக்கம், மேல்மா, வடாளா பிறந்தவர், குறும்பூர், நர்மாப்பள்ளம், மேல்மா, இந்த 9 ஊரை நோட்டிஃபிகேஷன் பண்ணவர் அவர். DRO போட்டது அவர், 8 தாழ்தார் போட்டது அவர். இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதுக்கு பின்னால் நாங்கள் 2020 நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த 3வது விரிவாக்கத்தை நாங்கள் தொடர்ந்து செய்யணுன்ற அடிப்படையில் தான் அந்த நிலையெடுப்புக்கு நாங்கள் போனோம். அந்த நிலையெடுப்புக்கு போகிற பொழுது இந்த 9 ஊரில் பார்த்தீங்கன்னா நர்மாப்பள்ளம், குறும்பூர் என்கிற 2 ஊரில் மட்டும்தான் பிரச்சனை. மீதி எல்லா ஊர்லேயும் அங்கே இருக்கிறவங்க பூராமே கல்லாங்குத்தா இருக்குது, அங்கே ஊமல் கூட நமக்கு முளைவதற்கு வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில் பேசிட்டு இருக்காரு, உட்காருங்க என்ற அடிப்படையில் அப்பொழுது அந்த 2 ஊரில் இருக்கிற விவசாயிகள் நாங்கள் நிலம் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் மேல்மா கூட்டுறவுல அவர்கள் ஒரு 50 பேர் உண்ணாவிரதம் இருந்தார்கள். நான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பேரை சொன்னால் அவர் எழுதுவார், நான் சொல்லலை, இப்போ நான் சொல்கிறேன். பின்னால் பொதுமக்கள் அந்த பகுதி சார்ந்தவர்கள் அந்த 2 ஊர் சொன்னபார்
அந்த நர்மாப்பள்ளம் குறும்பூர் என்கிற 2 ஊரை சேர்ந்தவர்கள் மேல்மா கூட்டுறவுல ஒரு 50 பேர் 60 பேர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஆனால் அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் 5000 பேர், எல்லாம் பட்டதாரிகள், என்ஜினியர் படித்த மொத்த பேர் வந்து 5000 பேர். இது பூராமே ஊமல் தான் விளையும், எனவே இந்த இடத்த நீங்கள் எடுத்து தான் ஆகணும்னு இளைஞர்களும் 5000 பேர். இப்போ இளைஞர்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கீங்க, அமைச்சாங்க, இளைஞர்கள்லாம் துடிப்போடு இருக்கிறீங்களா பேசுகிறீங்களே, அப்போ எங்கள் ஏரியாவில் இருக்கிற இளைஞர்கள் 5000 பேர் வேலைக்கு போகக்கூடாதா? ஏன்னா 5000 பேர் வந்து வேலை கூட உண்ணாவிரதம் இருந்தாங்க. இந்த நிலையில் தான் அப்பொழுது இது தூண்டி விட்டது யாருன்னு பார்க்கிற பொழுது ஒசூரை சேர்ந்த அந்த அருள் ஆறுமுகன், எங்க மாவட்டமும் கிடையாது, எங்க ஊர் விவசாயம் கிடையாது, எங்க தொகுதியில் எதுவும் கிடையாது. அவர் வந்து ஒசூருக்கும் பக்கத்தில் சேர்ந்தவர், இப்போ சிங்காரப்பேட்டை மையமாக கொண்டவர். அவர் வந்து எங்க ஊரில் இருக்கிற விவசாயிகளை தூண்டி விட்டு பிரச்சனை எழுப்பினார். இப்படிப்பட்ட நிலையில் தான் ஏன்னா 2 நாள் ஏற்கனவே பேசுகிற பொழுது நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் ஒரு விவரம் அவருக்கு சரியா சொல்லாத காரணத்தில் ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நான் நேரடியாக சொல்றேன். அதனால நான் பொறுமையா கேட்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும். நீங்க எப்பொழுதும் நீங்க சொல்லும்போது நான் அமைதியாக உட்காந்து கேட்டு இருக்கிறேன். ஏன்னா எந்த விதியில் போய் நான் பேசுறதுன்னு தெரியாதே உட்காந்து இருக்கிறேன். நான் இது வந்ததால் நான் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்படிப்பட்ட நிலையில் அப்பொழுது என்ன நிலைமை ஏற்படுதுன்னா, எப்பொழுதும் அமைச்சராக இருக்கிற நீங்களோ அல்லது நாங்கள் அமைச்சராக இருக்கிறோம் யாரையும் போய் கைது செய்யணும் போடுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அந்த பகுதியை சார்ந்த காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், அன்றைக்கு பெருந்தொழிலுடைய செயலாளராக இருந்த அருண்ராய், இவர்கள்லாம் சேர்ந்து இப்படி நிலை எடுப்பதை ஒரு 50 பேர் வைத்துக்கொண்டு இப்படி தூண்டி விடுகிறாரு என்ற அடிப்படையில் அப்பொழுது அரசாங்கம், அப்போ ஐஜி இன்டெலிஜென்ஸ் கொடுத்த அந்த அடிப்படையில் அரசாங்கத்துக்கு அந்த செய்தி வைத்துக்கொண்டு அவரை கைது செய்து அவரை காலாகரகத்தில் அடக்கி வைத்தார்கள். நான் ஊரிலே இல்லை, நான் வந்து தென்பகுதியில் என்னுடைய சுற்றுப்பயணம், நான் ஊருக்கு வரேன், பத்திரிகையில் நான் பார்க்கிறேன் இதை மாதிரி விவசாயி வந்து குண்டர் சட்டத்திலே போடப்பட்டது என்ற ஒரு செய்தி. அப்படிப்பட்ட செய்தியை கொண்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர ஒரு வாரத்துக்கு முன்னால் இப்படி விவசாயி வந்து அவர் என்னதான் தப்பு பண்ணாலும் இப்படி சிறையில் அடைச்சிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே முதலமைச்சர் அவர்கள் தான் அப்பொழுது கூப்பிட்டு உடனே வந்து அவர்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி அவர் கோர்ட்டில் போய் பெயிலாம் என்ன வரல, அரசாங்கமே தான் அவர்களை விடுதலை செய்து என்பதுதான் இதுதான் வரலாறு. இதெல்லாம் இந்த வரலாறுலாம் தெரியாது, தயவுசெய்து இருங்க. நான் கொஞ்சம் பாருங்க, எங்க மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக வந்திருக்கிறீங்க, எங்க மாவட்ட வளர்ச்சிக்காக நீங்க உதவிங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நான் அந்த அடிப்படையில் நான் சொல்றேன், நடந்த உண்மையை மட்டும் நான் பேசுறேன். இப்படிப்பட்ட நிலையில் அவர் வெளியே வந்துட்டார். அவர் இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா, ஏறத்தாழ இந்த 2 ஊரை தவிர மீதி ஊரில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். இப்ப விரிவாக்கம் 3 என்பதை நான் சொல்லிட்டேன். நாங்க ஆரம்பிக்கல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போதுதான் ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க தான் நில எடுப்புக்கு அதிகாரிலாம் போட்டாங்க, அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செஞ்சோம். இப்ப நான் கேட்கறது, இப்ப அப்படி ஒரு விவசாயி, எங்களுடைய மாவட்டத்தை சாராத விவசாயியோடு நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டீர்கள் என்று எங்க அந்த பகுதியை சார்ந்த, ஏன்னா அவர் அந்த பகுதியை சார்ந்தவர், அவர் ஊர்ல இருந்து அந்த வேலைக்கு போறாங்க. அதனால தான் அம்பேத்குமார் அவர்கள் வந்து இதே மாதிரி அமைச்சர் வந்து அவரோட படம் எடுத்துக்கிறாரு. அப்போ உங்களுடைய நிலைமை என்ன, நிலத்தை எடுக்க போறீங்களா, 3வது விரிவாக்கத்துக்கு இடம் எடுக்க போறீங்களா, எங்க பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு, பொறியாளருக்கு வேலை வாய்ப்பை தர போறீங்களா, இந்த ஆட்சியினுடைய நோக்கம்தான் என்ன, சிப்காட் வளரப்போகுதா எங்க மாவட்டத்தில், இல்லை வளராதா, என்ன நோக்கம் வைத்திருக்குன்னு தான் அவர் கேள்வி கேட்டாரே ஒழிய, உங்களுக்கு கேள்வி தான் கேட்டாரே ஒழிய உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லலை. அதனால தயவு செய்து சொல்றேன், எங்க மாவட்டோட வளர்ச்சிக்கு வந்திருக்கிற பொறுப்பு அமைச்சர் எங்களுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும் ஒழிய அங்க சிப்காட் வந்தால்தான், ஏன்னா அந்த பக்கம் நான் தான் சொன்னேன், ஆணி கூட ஒரே ஒரு நிமிஷம், ஆணி நீங்க கேட்டபடி அவர் கேட்டிருந்தா பிரச்சனை ஷூட்டிங்கா, அது என்ன ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியெல்லாம் இல்லாம நேரடியாக இப்ப நீங்க கேட்டது ரொம்ப அருமையா கேட்டவர், அதே மாதிரி கேட்டிருந்தா பரவாயில்ல, அதுக்குரிய பதில அவர் கொடுக்க போறாரு. அது ஒரே பேசு. 2008 அதை நான் போராடி அதை வாங்கி கொண்டு போகிற பொழுது நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கல்லூரி வாழ்க்கையில் இருந்திருப்பார். நான் கடந்த அந்த வயசை வச்சு பொறுத்து நான் சொல்கிறேன். நான் அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் வந்து உணர்ச்சி வச்சு விட்டு பேசுவது அல்லது கோரிக்கை வைப்பது என்பது எங்கள் மாவட்டம் விவசாயத்தை தவிர ஒன்றுமே பார்க்காத ஒரு பூமியில் இவ்வளோ இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, லட்சக்கணக்கான வேலைவாய்ப்பு கிடைத்ததுன்னு சொன்னால் அதுக்கு சிப்காடு தான் காரணம். ஆனால் இந்த ஆட்சியில் நாங்கள் 3வது விரிவாக்கம் வந்தால் எங்களுடைய மாவட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரும் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். ஆனால் இது குற்றச்சாட்டாக கூட அல்ல, கோரிக்கையாக தான் இருக்கும். இதுக்கு இந்த மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் மொழிய, அதற்கு எதிர்ப்பாக இருப்பவர்களோடு நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்வதோ அவருக்கு சப்போர்ட்டாக பேசுவது என்பது எங்களுடைய மாவட்டத்தில் யாரும் அது விரும்பவில்லை.